ஏவிஎம் சரவணன் அப்படின்னாலே வெள்ளை சட்டை கையை கட்டிகிட்டு இருக்குது. இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆமாங்க, ஒரு படத்தில் கூட விவேக் சொல்லியிருப்பார், ஆமாம் இவர் பெரிய ஏவிஎம் சரவணன் கையை கட்டிட்டு நிற்கிறாரு அப்படின்னு. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற நடிகர்களோட வாழ்க்கையே மாற்றி போட்ட ஒரு நிறுவனம் தான் ஏவிஎம். ஏவி மெய்யப்ப செட்டியார் இறந்ததுக்கு அப்புறமா இந்த நிறுவனத்தை ஏவிஎம் சரவணன் ஏற்று நடத்த ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அவர் வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் நானும் ஒரு பெண், சம்சாரம் அது மின்சாரம், சிவாஜி, வேட்டைக்காரன், மின்சார கனவுன்னு பல வெற்றி படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவங்க தான் ஏவிஎம். கடந்த 2 ஆண்டுகளாக அவரால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு வயது மூப்பு காரணமாக அவர் காலமாயிட்டார். அதற்கு முதல் நாள் தான் அவரோட பிறந்த நாள். முதல் நாள் பிறப்பு, மறுநாள் இறப்பு. யாருக்கு அமையும் இந்த வாய்ப்பு? ஏவிஎம் சரவணன் அவர்களின் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா 1958 தான் தமிழ் சினிமாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் குடும்ப பாங்கான பல வெற்றி படங்கள் வந்தது. குறிப்பாக ரஜினி கமலோட வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியது ஏவிஎம் தான். குறைந்த பட்ஜெட்டில் நிறைவான நல்ல படங்களை கொடுத்தவங்க தான் ஏவிஎம். ஏவிஎம் நிறுவனத்தை சரவணன் அவர்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பிராண்டாக மாற்றினார். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை தயாரிக்குது அப்படின்னாலே, ஆஹா இது நல்ல படம் தான்ப்பா, நிச்சயமாக நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்களுக்குள்ளே இருந்துச்சு. 1958 அவரோட 18வது வயதில் முதல் திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. மாமியார் மெச்சிய மருமகள், இதுதான் அவரோட முதல் திரைப்படம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம்னு 100க்கு மேற்பட்ட திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களால் எப்பவுமே மறக்க முடியாத முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், புதுமை பெண், மிஸ்டர் பாரத், மனிதன், எஜமான், குறிப்பாக முந்தானை முயற்சி, இது போல பல வெற்றி படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. கடைசியாக 2014 நாங்கள் இனிமே எந்த படமுமே தயாரிக்க போவதில்லை, பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இவ்வளோ பட்ஜெட் போட்டால் நல்ல படங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் படம் தயாரிக்கிறதே நிறுத்திட்டாங்க. அப்படி சொன்ன ஏவிஎம் தான் சிவாஜியில் பல கோடி ரூபாயை செலவழித்து படம் எடுத்தாங்க. முயற்சி திருவினையாக்கும், மனதில் நிற்கும் மனிதர்கள் அப்படின்னு சில புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்காரு. இவருக்கு சுத்தமாக கோபமே வராதுன்னு அங்கே அவர்கிட்ட வேலை பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற கதைகளையும் சரி, இதற்கு முன்னாடி ரசித்த பல கதைகளையும் இதற்கு முன்னாடி ஜாம்பவான்களாக இருந்த எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து எடுத்து தான் நமக்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களாக இருந்தாலும் சரி, எழுத்துலக ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இலக்கிய ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மிக பிடித்த எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா அசோகமித்ரன் அவர்களும் ஜானகிராமன் அவர்களும். இவர்களோட கதைகளை தான் இன்னைக்கு அங்கங்கே எடுத்து படங்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே முதல்ல அவங்க வாழ்க்கையை தொடங்கியது ஏவிஎம்ல தான் அலுவலக பணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கதையாசிரியராக இருந்து இன்னைக்கு உலகத்தில் கதைக்கு அப்படின்னு ஒரு பெரிய புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா அது இவங்க 2 பேரோட சிறுகதைகள் தான் இருக்கும். குறிப்பாக அசோகமித்ரன் ஏவிஎம் மேலே அதிக பற்று கொண்டிருந்தார். அசோகமித்ரன் அவர்களோட கதைகளில் பல கதைகள் ஏவிஎம்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான சிறுகதை அப்படின்னு பார்த்தா புலிக்கலைஞன். இந்த கதையை உங்களுக்கு நேரம் இருந்தால் படித்து பாருங்கள். அசோகமித்ரன் எழுதின கதைகளில் எனக்கு ரொம்பவும் மனசுக்கு நெருக்கமான, அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி, சினிமாவில் வாய்ப்பு தேடி அலையிறவங்களுக்கும் சரி, இந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்த இந்த கதை, உண்மையாலுமே நடந்த இந்த கதையை தான் அவர் எழுதினார். இந்த புலி கலைஞனுக்கு மட்டும் இல்லாமல் இது போல் பல கலைஞர்களுக்கும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அவரால் செய்ய முடியாமல் போச்சு. அதுக்கு நீங்கள் அந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னும் உள்ளார்ந்து சொல்லப்போனால் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏவிஎம் கடந்து தான் இன்னைக்கு ஜாம்பவான்களாக நின்னாங்க. ஏவிஎம்காக அண்ணா அவர்கள் ஓரிரவு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்காக கதை எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு. கலைஞர் பற்றி சொல்லே தேவையில்லை. பராசக்தியில் ஆரம்பித்து பல படங்கள் ஏவிஎம்காக எழுதியிருக்காரு. இப்போ நான் சொன்னது இந்த 4 பேரை மட்டும்தான். இவங்க உங்கள் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்ச ஜாம்பவான்கள். ஆனால் இவங்க இல்லாமல் நிறைய பேருக்கு, அதாவது பல நபர்கள்
எழுத்தாளர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், துணை நடிகர்களாக இருக்கட்டும், ஸ்டண்ட் யூனியனா எவ்வளோ பேருக்கு இவர் நன்மைகள் செய்திருக்காருன்னு தெரியுமா? பல எழுத்தாளர்கள், கதாசிரியர் அவர்களோட குடும்பத்தில் ஒளி விளக்கு ஏற்றினவர் தான் ஏவிஎம் சரவணன். பல 1000 கோடிக்கு அதிபராக இருந்தால் கூட அந்த வெள்ளை சட்டை கையை கட்டி நிற்கிறதுன்னு இன்னைக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாலுமே அவர் அப்படி தான் நிற்பார். அவர் நிற்கிறத பார்த்துட்டு ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், எல்லாருமே கையை கட்டி தான் நிற்பாங்க. பணிவு அப்படிங்கிறது சரவணன் அப்படின்னா பணிவு, அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சென்னையில் வடபழனியை சுற்றி எங்கே பார்த்தாலுமே சரி ஏவிஎம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று இருக்கும். குறிப்பாக அந்த உலக உருண்டை, அந்த உலக உருண்டையை தாண்டாமல் இந்த தமிழ் சினிமாவில் யாருமே இல்லை. அதனால தான் 86 வயதில் அவர் இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவே இங்கே வந்து அவருக்காக கண்ணீர் விட்டுச்சு. இது போன்ற நல்ல மனிதர்கள் இனிமேலும் தோன்றது ரொம்ப ரொம்ப அரிது தான். அதனால் இவர்களை போற்றுவோம்.